நம்ம டாப்புக்கு குடுப்புக்குள்ள வாஹீசன் செஞ்ச ரேபிட் burrow தான் செய்ய போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஒன் வந்து ஃபஸ்ட்டு கேரமலைஸ்ட் ஒயிட் சாக்லேட் பேஸ்ட்ரி தான் செய்ய போகிறோம். ஒரு பேனில் வந்து பால் போட்டுக்கோங்க. ஒரு கப் பால் போட்டுக்கிட்டு ஒரு பவுலில் ஒரு முட்டை ஒயிட் யோக் முட்டை எடுத்துக்கோங்க. ஒயிட்டு தேவையில்லை. இது ஒரு பவுலில் போட்டுட்டு கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கோங்க. இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கோங்க. நல்லா பீட் பண்ணிக்கோங்க. நம்ம சூடு பண்ணோம்ல அந்த பால் கொதிக்கிறச்சி அப்படியே போட்டுக்கோங்க. போட்டுக்கிட்டு நல்லா விஸ்க் பண்ணுங்கள். இல்லைனா வந்து திரி ஆகிடும் எக்கு. ஸோ அதே பேனில் மறுபடியும் நம்ம இது லோ ஹீட்டில் வச்சு நல்லா பீட் பண்ணுங்கள். இப்போ இந்த ஒயிட் கேரமலைஸ் சாக்லேட் இருக்குது. இது வந்து நான் ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். என் பேஜில் பார்த்து ஹீட்லேயே மெல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது இது முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு இதை வந்து பண்ணிக்கலாம். பண்ணி அதோடய க்ரீமை வந்து ஒரு பவுலில் போட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நம்ம சைடில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து டார்க் சாக்லேட்டை வந்து மெல்ட் பண்ணி இந்த மாதிரி ஜிப்லாக் கவரில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி செலோ டேப் போட்டு ஒட்டிட்டு இதை வந்து 10 minutes வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இது வந்து இந்த ட்ரீயோட ஷேப்க்காக. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹார்ட் டிஸ்க் ரெடி பண்ண போகிறோம். இது ஒரு மெல்டட் சாக்லேட்டை மறுபடியும் வந்து கட்டரில் வச்சு நீங்கள் கட் பண்ணுங்கள். என்கிட்ட கட்டர் இல்லை, ஸோ அதனால் நான் ஒரு பவுலில் வச்சு கூட நீங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபோர்ஸ் அழுத்திட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. இப்போ ஸ்பாஞ்சுக்கு வந்து நம்ம ஒரு எக் ஒயிட் ஆட் பண்ணிக்கோங்க. ஐசிங் சுகர் 50 grams, பிஸ்தா பவுடர் ஒரு 3 tablespoon அண்ட் மெல்டட் பட்டர் வந்து 3 tablespoon போட்டுக்கிட்டு மைதா 50 grams அண்ட் பேக்கிங் சோடா பேக்கிங் பவுடர் 1 pinch ஈச், ½ கப் மில்கை போட்டு நல்லா விஸ்க் பண்ணி ஒரு 2 பிளாஸ்டிக் கப்பில் செப்ரேட்டடாக ஹாஃபாக போட்டுக்கோங்க. ஒன்றுத்தில் வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கோங்க. இன்னொருத்தில் வந்து ஒயிட்டாக கூட நீங்கள் வைக்கலாம். நான் வந்து ஆரஞ்சாக போட்டுக்கிறேன். அது 1 minute பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கேரமலைஸ் சாஸ் செய்யலாம். ½ கப் சுகர் போட்டுக்கோங்க. பட்டர் வந்து 4 tablespoon போட்டுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேம்லேயே வைங்க. ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ½ கப் போட்டுட்டு இதை நல்லா மெல்ட் ஆன உடனே வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டெக்ஸ்சருக்கு ½ கப் சுகர் ஒரு பவுலில் சேர்த்துக்கோங்க. மைதா ஒரு கப்பு, பிஸ்தா பவுடரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஒரு பேனில் வந்து நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே சாட் பண்ணலாம். இதை நல்லா சாட் பண்ணி குக் ஆகிடனோடனே இதை வந்து மாற்றிடலாம். இப்போ பிளேட்டிங் பண்ணலாம். ஒயிட் கேரமலைஸ்டு அந்த பேஸ்ட்டை வந்து போட்டுக்கிட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்ச ஸ்பாஞ்ச் இருக்குங்க இல்லையா, அதை வந்து ஹாஃபாக கட் பண்ணியும் போடலாம், இல்லை நீங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுனாலும் போடலாம். அந்த டிஸ்க்கை வந்து நான் போட்டுட்டு கொக்கோ பவுடரை கொஞ்சம் இது பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஒயிட் கேரமலைஸ்டு அந்த பேஸ்ட்ரி வந்து போட்டுட்டு இந்த க்ரீன் கலர் ஸ்பஞ்சை வந்து சைடில் வச்சுக்கலாம். அண்ட் அகெயின் வந்து நம்ம ஆரஞ்ச் கலர் ஸ்பஞ்சை வந்து சைடில் வச்சுக்கிட்டு சாண்ட் டெக்ஸ்சருக்கு வந்து பிஸ்தா ஸ்க்ரம்பிள்டு போட்டுக்கோங்க. இப்போது ஹாட் கேரமலைஸ்டு சாஸை வந்து ஹீட்லேயே அப்படியே வந்து போட்டோன்னா அது ஹோல் மாதிரி வந்து உள்ளே போகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.